நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். இன்றைக்கி சாரதா சமையலில் நான் ஒரு ஊறுகாய் போட போகிறேன், தக்காளி ஊறுகாய். இது வந்து ஒரு வருஷத்துக்கு மேலேயே கூட இருக்கும். நாங்கள் இதை வந்து தக்காளி நிலுவ பச்சடின்னு சொல்லுவோம் தெலுங்கில். இது வந்து ஊறுகாய் டைப் தான் இது. அதற்கு தேவையான பொருட்கள்: ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தக்காளியை வாங்கி நல்லா அலம்பி க்ளீனாக துடைச்சிட்டு அதை வந்து கட் பண்ணணும். முதல்ல இதுக்கு வந்து நாட்டு தக்காளி கூட போடலாம். ஆனால் நான் வந்து இந்த ஹைப்ரிட் வெரைட்டி நாட்டு தக்காளி வாங்கியிருக்கேன். இதில் கொஞ்சம் நிறைய ஃப்ளஷ் இருக்கும். இதில் வந்து நான் புளி போட போகிறேன். நாட்டு தக்காளி வாங்கினா புளியோட அளவை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இந்த இதை எடுத்துவிடணும். நான் 3 கிலோ தக்காளி வாங்கினேன். அதை இதை மாதிரி கட் பண்ணி இதில் போட்டு வச்சுருக்கேன். நான் இப்போது இந்த நறுக்கிய தக்காளியை ஜாடியில் போட்டு உப்பு போட போகிறேன். அப்படியே போட்டுடலாம். இப்போ இது 3 கிலோவுக்கு நான் 300 கிராம் உப்பு எடுத்திருக்கேன். அதை போடுறேன். இப்போ இதில் உப்பு போட்டாச்சு. நல்லா கலந்து விடணும். இப்போ இந்த தக்காளியில் உப்பு சேர்ந்துட்டு நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். நான் இதை வந்து அப்படியே வச்சுட்டு மூடி வச்சிடுறேன். இன்றைக்கி போட்டுக்கோன்னா நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு தான் இதை எடுத்து காய வைக்கணும். இந்த தக்காளி வந்து அதுக்கு தான் இந்த கெட்டியாக இருக்கிற இது மாதிரி ஹைப்ரிட் வெரைட்டியாக இருக்கிறதுனால இதில் நிறைய ஃப்ளஷ் இருக்கும். இதை எடுத்து காய வைக்கணும். ஒரு நாள் நல்லா ஃபுல்லாக ஊறிச்சுன்னா அதில் நல்லா உப்பு பிடிக்கும். அதனால் இதை அப்படியே ஊற விடணும். ஸோ இதை மூடி போட்டுட்டு இதை அப்படியே விட்டுடலாம். நாளான்னைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. தக்காளி ஊறுகாயை
போட்டு 2 நாள் ஆச்சு. முந்தா நேற்று போட்டோம், முந்தா நேற்று 2 நாள் ஊறிடுச்சு. இன்றைக்கி எப்படி இருக்குது பார்க்கலாம். இது ஊறி இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம காய வைக்கணும். நல்லா வடிகட்டிட்டு காய வைக்கணும். இப்போது இதை வந்து நல்லா வடிகட்டிட்டு காய வைக்கணும். இது மாதிரி நல்லா இதோட ஜூஸ் எல்லாம் வடியணும். வடித்த பிறகு இப்படி போட்டு வைக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டுடணும். இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே வைக்கலாம். இதில் இருக்கிற இது ஜூஸ் எல்லாம் கீழே இறங்கிடணும். இறங்கின பிறகு இதை வெயிலில் காய வைக்கலாம். ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இந்த தக்காளி மேலே ஒரு தட்டு போட்டு நல்லா அழுத்தினா அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் இறங்கிடுது. நல்லா ஜூஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் அது சீக்கிரம் காயும். அதுக்கே ஒரு 3 நாளாவது ஆகும். ஸோ இது மாதிரி ஜூஸை பிழிஞ்சு எடுத்துடணும். இப்போது இந்த தக்காளியை தட்டில் கொட்டி வெயிலில் வைக்கணும். நான் ஒரு 2 தட்டு எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறது ஒரு சிங்கிள் லேயராக இருந்தால் நல்லது, சீக்கிரம் காஞ்சிடும். தட்டில் கேப் இல்லாமல் அப்படியே இதை எடுக்கவே வேண்டாம். அப்படியே 2 நாள் இதே 3 நாள் எவ்வளோ நாள் காயதோ அது வரைக்கும் இதிலேயே இருக்கணும். இதை எடுத்து திருப்பி அந்த தண்ணியிலலாம் போட வேண்டாம். ஆனால் டெய்லி ஈவினிங் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடணும். மேலே இருக்கிறது கீழே, கீழே இருக்கிறது மேலே, அது மாதிரி. இது மாதிரி பண்ணிவிட்டு இதை வெயிலில் எடுத்துன்னு போய் காய வைக்கணும். இந்த மீன் டைம் இதுக்கு காய வைக்கிறதுக்கு முன்னால் இந்த ஜூஸில் புளியை ஊற வைக்கணும். இது 3 கிலோ ஆனதுனால நான் இதுக்கு வந்து 300 கிராம் புளி எடுத்து அதை நல்லா அதில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அதை இப்போ இதில் போட்டுடலாம். இது மாதிரி சின்ன சின்னதாக பண்ணி போட்டுட்டா நல்லா ஊறிடும். நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தடவை இதையும் அப்படியே எடுத்துகிட்டு போய் வெயிலில் வைக்கணும்.
இது எவ்வளோ நாள் காயுதோ அது வரைக்கும் இது வந்து அங்கேயே இருக்கணும். இந்த ஜூஸும் வெயிலே இருக்கணும். இதை கொண்டு போய் வெயிலில் வச்சுட்டு ஈவினிங் எடுத்துகிட்டு வரணும் கீழே. இப்போ இதை கொண்டு போய் வெயிலில் வைக்கணும். இது மேலே மட்டும் ஒரு துணி போட்டு நல்லா கட்டி வச்சுட்டா மண் எதுவும் படாமல் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டூல் அது மாதிரி இருக்க கல் அது மேலே வச்சிடலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் துணி போட்டு மூடி வச்சு காய வச்சிடலாம். நான் இந்த தக்காளியை 4 நாள் வெயிலில் வச்சு காய வச்சேன். இதை மாதிரி வந்திருக்கு. இப்போது இதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். அதுக்கப்புறம் அந்த தக்காளி ஜூஸில் சேர்க்கணும். ஓகே, சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வரேன். எவ்வளோ பொடியாக வருதோ அவ்வளோ பொடியாக அரைச்சிட்டு வரணும். அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த தக்காளியை மிக்சியில் பவுடர் பண்ணிட்டோம். இதை இதோட சேர்க்கலாம். நான் முதல்ல இதில் இந்த இருந்த புளி ஊற வைக்கும்போது அதில் இருந்த நாரெல்லாம் எடுத்துட்டேன். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஊறுகாய் போடுறதா இருந்தால் இம்மீடியட்டாக போடுறதா இருந்தால் இதில் வந்து மிளகாப்பொடி போட்டு அரைச்சிக்கணும். இல்லாட்டி இதை அப்படியே அரைச்சி வச்சுட்டு நம்மளுக்கு எப்போ தேவையான அளவுக்கு மிளகாப்பொடி போட்டுக்கணும். எனக்கு வந்து நான் இப்போ ஃபுல்லாக மிளகாப்பொடி போட போகிறதில்ல. அதனால் இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த இது வந்து தக்காளி, புளி, உப்பு போட்டு அரைச்ச மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து அப்படியே வேணும்னாலும் ஃபுல்லாக காரம் போட்டுடலாம். இல்லாட்டி நம்மளுக்கு எப்போ வேணுமோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து காரம் போட்டு நம்ம ஊறுகாய் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து இதுக்கு மொத்தமாக காரம் போட்டுட போகிறேன். காரம் போட்டு வச்சா நல்லா 1 இயர் கூட நல்லாவே இருக்கும், ஒன்றும் கெட்டு போகாது. எண்ணெய் வேணும்னா நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அப்போ எடுத்து தாளித்து போட்டுக்கலாம். நான் இது வந்து 3 கிலோ எடுத்தேன். இதுக்கு ஆக்சுவலாக 300 கிராம் போடலான்னு நினச்சிருக்கேன். ஆனால் இப்போ வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இது கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே விட்டுறேன். இல்லாட்டி இன்னும் இது நல்ல காரமாக இருக்கிறதுனால நான் 1/4 கிலோ போடுறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். இது கடையில் வாங்கின மிளகாப்பொடி தான். நல்லா கலந்து விட்டால் பேஸ்ட் மாதிரி வரும். இதை மறுபடியும் நம்ம ஒரு தடவை மிக்சியில் அரைக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா திருப்பி அரைச்சா நல்லா பேஸ்ட் வரும். இன்னும் கொஞ்சம் இது ஒரு 2 தடவையாக போட்டு அரைக்கணும். நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் இதில் மிளகாப்பொடி போட்டு நல்லா அரைச்சிட்டேன். இதை பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு. இதை வந்து நம்ம வேணும்னா மொத்தத்துக்கும் சேர்த்து தாளித்து அப்படியே ஒரு பாட்டில்லையோ இல்லாட்டி ஜாடிலையோ போட்டு வைக்கலாம். நான் வந்து இப்போது ஃபுல்லாக தாளிக்க போகிறதில்ல. இதை வந்து ஒரு ஜாடியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு எப்போ வேணுமோ ஒரு 2 கரண்டியோ 3 கரண்டியோ சமயத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக எடுத்து தாளித்து போட்டுக்கணும். நான் முதல்ல வந்து இதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த ஜாடியில் போட்டுடுறேன்.
எல்லா ஊறுகாய்க்கும் ஒரே கண்டிஷன் தான், ஈரம் இல்லாமல் இருக்கணும், ஜாடி நல்லா காற்று போகாமல் மூடி வைக்கணும், டைட்டாக கட்டி வைக்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு வாரத்துக்கு ஒரு தடவை எல்லாத்தையும் செக் பண்ணணும். அது பண்ணால் ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. இதில் எண்ணெயெல்லாம் ஒன்றும் இல்லை, அதனால் நல்லா தாராளமாக ஃபுல்லாக வரைக்கும் போட்டுடலாம். நான் இதை மீதி இருக்கிறத நான் வந்து எண்ணெய் கொட்டி தாளிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். தக்காளி ஊறுகாய்க்கு இப்போ தாளிக்கணும். நான் தாளிக்கிறதுக்கு என்னென்ன எடுத்துட்டுருக்கேன்னா, நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய் 100 கிராம் எடுத்திருக்கேன். பெருங்காயப்பொடி ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வெந்தயப்பொடி, வறுத்து அரைத்த வெந்தயப்பொடி. கடுகு 1 ஸ்பூன். இது வந்து மோர் மிளகா ஒரு 4 சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நார்மல் சிகப்பு மிளகா ஒரு 2 எடுத்திருக்கேன். இதையெல்லாம் தாளிச்சிட்டு அந்த தக்காளி விழுதில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டா தக்காளி ஊறுகாய் ரெடி. நான் தாளிச்சிட்டு கொண்டு வரேன். இப்போது இந்த பெருங்காயப்பொடி இதிலே போட்டுடலாம். இப்படி வெந்தயப்பொடி இது மேலே தாளிச்சதை கொட்டணும். இப்போ இதை தாளித்து கொண்டு வந்திருக்கேன். இதில் கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டணும். அவ்வளோதான், தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ஐ திங்க் இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் விடலாம். நான் திருப்பி கொஞ்சம் எண்ணெய் காய்ச்சி போடுறேன். நான் திருப்பி கொஞ்சம் எண்ணெய் காய வச்சு ஊற்றினேன். இது மாதிரி எண்ணெய் மிதக்கணும். சைட்லலாம் இருக்குது பாருங்கள். இது மாதிரி இருந்தால் தான் ஊறுகாய் வந்து நல்லா ரொம்ப நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். இதில் உப்பு காரம் எல்லாமே நிறைய இருக்கிறதுனால சீக்கிரம் கெட்டு போகாது. இதை வெளியே வச்சுனா கூட நல்லாயிருக்கும். ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி ஊறுகாய் எல்லா விதமான தோசை, பொங்கல், எல்லா வெரைட்டி உப்புமா எல்லாத்துக்கும் ஒரு சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷாக. அப்புறம் இதை சாதத்துக்கு பிசைஞ்சுன்னு சாப்பிட்லாம். பருப்பு அதை மாதிரி சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து ஸ்வீட் கார்ன் தோசை பண்ணியிருக்கேன். ஸ்வீட் கார்ன் தோசைக்கு இது நல்லா காரசாரமாக இருக்கிற ஊறுகாய், அதனால் இதுக்கு காம்பினேஷனாக இதை வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இது வந்து ஜென்ரலாக எதுக்கு வேணால் போகும். இதை தக்காளி எல்லாருக்குமே தக்காளி சட்னி அது மாதிரி இருந்தால் பிடிக்கும். இது எப்போவுமே ஸ்டாக்காக இருக்கிறதுனால நம்ம எதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த ஊறுகாயை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நன்றி, வணக்கம்.